அன்பும் கண்ணியம் நம் அனைவர்கள் மீது உண்டாட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். நடைமுறையில் மிகவும் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும். புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் பித்தர்களாகும். ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று கூறினார்கள். என் அன்பிற்குரிய பெரியவர்களே, என் போன்ற சிறார்களே, நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பவர் யார்? இவர்கள் வாழ்க்கை வரலாறு என்ன? இவர்கள் வாழ்க்கையின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கின்றோம்? இன்றைக்கு முஸ்லிம்கள், முஸ்லிம் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இருக்கின்றவர்கள் எத்தனை பேர்? விடல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கின்றார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவனிடம் கேட்கப்பட்டது, முஹம்மது நபியுடைய தாயார் பெயர் என்று கேட்டால் ஆயிஷா என்று கூறுகின்றான். முஹம்மது நபிக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டால் மண்டையை சொல்கின்றான். கல்வி கண் திறந்து காமராசர் என்று சொல்லக்கூடிய காமராசரின் தாயார் பெயர் என்று கேட்டால் சிவகாமி என்று கூறுகின்றான். கபாலி என்ற திரைப்படத்தின் கதாநாயகன் யார் என்று கேட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று கூறுகின்றான். இப்படி இவரின் வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொண்ட நம் முஸ்லிம் மாணவர்கள் நமது உயிரிலும் மேலான தலை சிறந்த உலகம் போற்றும் தலைவராக இருக்கின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தெரியவில்லை. மாணவர்களிடம் நம்மளே எத்தனை பெரிய மனிதர்களுக்கு தெரியும்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் பெயர் என்ன? தந்தை பெயர் என்ன? ஆண் குழந்தைகள் எத்தனை? பெண் குழந்தைகள் எத்தனை? அவர்களின் பெயர்கள் என்ன சொல்லுங்கள் பாகம். மக்காவில் எத்தனை வருடங்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள்? மதீனாவில் எத்தனை வருடங்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள்? எத்தனாவது வயதில் நபியாக அனுப்பப்பட்டார்கள்? ஏகத்துவத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் போது மக்கள் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள்? இறுதி பேரில் என்ன சொன்னார்கள்? எத்தனை ஹஜ் செய்தார்கள்? எத்தனாவது வயதில் மரணமடைந்தார்கள்? இந்த முஹம்மது நபி பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன கூறுகின்றான்? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு நம்மிடம் இருந்து வரும் பதில் தெரியாது என்பதுதான். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதைத்தான் சொல்கின்றார்கள். என் அன்பிற்குரிய பெரியவர்களே, என் போன்ற சிறார்களே, நான் இப்போது சொல்வதை மனனம் செய்து கொள்ளுங்கள். முஹம்மது நபியுடைய தாயார் பெயர் ஆமினா. முஹம்மது நபியுடைய தந்தை பெயர் அப்துல்லா. முஹம்மது நபிக்கு 3 ஆண் குழந்தைகள். முஹம்மது நபிக்கு 4 பெண் குழந்தைகள், ஃபாத்திமா, ருக்கையா, ஜைனப், குல்சூம். மக்காவில் 13 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். மதீனாவில் 10 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். 40வது வயதில் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஏகத்துவத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் போது மக்களை பார்த்து சூனியக்காரர், பைத்தியக்காரர், அனாதை என்றெல்லாம் சொல்லி திட்டினார்கள், கேலி செய்தார்கள், கடுமையான துன்பங்களை கொடுத்தார்கள். ஒரு ஆட்சி செய்தார்கள். இறுதி பேரில் சொன்னார்கள், தலைமைக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கிடையே நீதமாக நடந்து கொள்ளுங்கள், சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்ளுங்கள், மனித உரிமையில் வரம்பை விடாதீர்கள், கணவன் மனைவி கடமைகளில் உரிமைகளில் சரியாக நடந்து கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்கள், பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டாதீர்கள் என்றெல்லாம் இறுதி பேரில் சொன்னார்கள். பிரிய போகும் தந்தையிடம் பிள்ளைகள் எப்படி நடப்பார்களோ அதுபோன்று சஹாபாக்களும் பிள்ளைகளிடமிருந்து விடை பெற போகும் தந்தை எப்படி நடப்பார்களோ அதுபோன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்கள். 63வது வயதில் மரணமடைந்தார்கள். இந்த முஹம்மது நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், இவர் என்னுடைய தூதர், இவருக்கு கட்டுப்படுங்கள்,
இவரை பின்பற்றுங்கள், நேர்வழி அடைவீர்கள். இவரை புறக்கணித்தால் வழி தவறி போய் விடுவீர்கள். இந்த முஹம்மது நபியை முன்மாதிரியாக கொண்டு இவரை நேர்வழி நடந்தால் சொர்க்கம் செல்வீர்கள். இந்த முஹம்மது நபியை புறக்கணித்து வாழ்ந்தால் நரகத்தில் வீசப்படுவீர்கள். இவை அல்லாஹ்வின் நோன்புகள். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவோரை அல்லாஹ் சொர்க்க சோலைகளில் நுழைச்சிவான் என்றும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு மாறு செய்து அவனது வரம்புகளை மீறுபவனை அல்லாஹ் நரகத்தில் நுழைச்சிவான். அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அவனுக்கு இழிவு தரும் வேதனை ஒன்று என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயம் 13 அல்லாஹ் கூறுகின்றான். எனவே பெரியவர்களே, தாய்மகளே, நாம் முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி தெரிந்து கொண்டோம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு சொர்க்கத்தை பெற தயாராகுவோம். இறைவனை மட்டுமே வணங்குவோம், இறை தூதரை மட்டுமே பின்பற்றுவோம், மதுஹபை துட்டை தெரிவோம் என்று கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah